This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அடியோடு மாறும் மும்பை சர்வதேச விமான நிலையம். $1 பில்லியன் நிதி திரட்டிய அதானி குழுமம். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்காக அதானி ஏர்போர்ட்ஸ் நிறுவனம் $1 பில்லியன் நிதியை வெற்றிகரமாக திரட்டியுள்ளது. இதில் $750 மில்லியன் மதிப்பிலான கடன் பத்திரங்களும் அடங்கும். இந்த நிதி மூலதன செலவினங்கள் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டிற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய முன்னணி விமான நிலைய இயக்குநரான அதானி ஏர்போர்ட்ஸ் மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக இந்த நிதியை திரட்டியுள்ளது. இதில் $750 மில்லியன் மதிப்பிலான கடன் பத்திரங்கள் 2029 ஆண்டு வரை மறு நிதியளிப்பு செய்யப்பட உள்ளன. மீதமுள்ள $250 மில்லியன் நிதியானது விமான நிலையத்தின் வளர்ச்சி, நவீனமயமாக்கல் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும். இந்த முதலீடு இந்திய விமான நிலைய துறையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதானி ஏர்போர்ட்ஸ் தளத்தில் அப்போலோ மேனேஜ்மெண்ட் நிதிகள், பிளாக்ராக் மேனேஜ்மெண்ட் நிதிகள் மற்றும் பிற முதலீட்டாளர்களும் இணைந்துள்ளனர். அதேபோல மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் கடன் தரம் BBB ஸ்டேபிள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது நீண்ட கால நவீனமயமாக்கல், விரிவாக்கம், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஒருங்கிணைப்பு உதவும். 2029 வரை மறுபதிமளிப்பு. மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகளுக்கான நிகழ்ச்சி நிரல் 2029 ஆண்டு வரையிலான மறு நிதியளிப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதானி ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்தின் இந்த $750 மில்லியன் மதிப்பிலான கடன் பத்திரங்களும் பல வங்கிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இது குறித்து அதானி குழுமத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இந்த முதலீடு அதானி குழுமம் இந்தியாவின் உயர்தர விமான நிலையங்களை அடுத்த தலைமுறை தளமாக மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை கட்டுகிறது. மேலும் இது மும்பை விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்கு பெரிதும் உதவும் என்றார். அப்போலோ மேனேஜ்மெண்ட் மற்றும் நிறுவனத்தின் பிரதிநிதி கூறுகையில், நாங்கள் அதானி ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து முதலீடு செய்வதன் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த முதலீடு நீண்ட கால நிலையிலான வளர்ச்சியை உருவாக்கும் என்றார். மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக அதானி ஏர்போர்ட்ஸ் நிறுவனம் $1 பில்லியன் நிதி திரட்டியது விமான நிலையத்தின் நவீனமயமாக்கல் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.